வைஃப் ஹோ ஓப்போனோ போனோ என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல என்ன சேஞ்ச் பண்ணுச்சு தெரியுங்களா? ஹானஸ்ட்லி இதை நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. தெர் வாஸ் எ டைம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஹோல் நைட் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். லைக் அவருடைய டோன், அவருடைய சைலன்ஸ், அவர் சொன்ன ஏதோ ஒரு சென்டென்ஸ் ரிப்பீட்டட் மோட்ல என் மைண்ட்ல போய்கிட்டே இருக்கும். வெளியே என்னவோ சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா இன்சைட் மீ எல்லா எமோஷனையும் தனியா கேரி பண்ணி டயர்டா ஃபீல் பண்ணேன். பட் ஒன் டே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம எதையும் ஃபிக்ஸ் பண்ணாம எனக்குள்ள இத சொல்ல ஆரம்பிச்சேன். எங்களுக்கு நடுவுல இருக்கிற ஹர்ட்டை நான் அக்செப்ட் பண்றேன். ஐ ஆம் சாரி. எங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்ப் பண்ணாத விஷயங்களை ரிலீஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எங்க மேரேஜ்ல நெகட்டிவ் எமோஷனை ஹோல்ட் பண்றதுக்கு பதிலா பீஸை சூஸ் பண்றேன். தேங்க்யூ. லவ் திரும்ப நேச்சுரலா ஃப்ளோ ஆக நான் அலோவ் பண்றேன். ஐ லவ் யூ. இதுக்கப்புறம் இந்த 4 வேர்ட்ஸை 108 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. உடனே வெளியே எதுவும் சேஞ்ச் ஆகலைங்க, ஆனா என்னுடைய ஹார்ட் இன்சைட் லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. என் ஹார்ட்ல இருந்த ஹெவினஸ் மெல்ட் ஆகி லவ் திரும்ப பிரீத் பண்றதுக்கான ஸ்பேஸும் கிடைச்சது. சோ இன்னைக்கே நீங்க இதை பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல 108ன்னு டைப் பண்ணுங்க.